கசிடரா முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இந்த மாதிரி வாய்ப்பு திரும்ப திரும்ப கிடைக்காது. என்னோட பப்ளிக் போன் பூத் செட்டப் இது. இத போட்டுக்கோ. தயவு செஞ்சு என்ன நம்புபா. இந்த தடவை என் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகும். சேவை செய்யறதுக்கு உனக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கஜா கஜா, நான் அதை தொட கூட போறதில்ல. என்ன மன்னிச்சுடப்பா. உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்னொன்னு ஏதாவது பிரச்சனையில தான் முடியுதோ. நீ பேசாம மோட்டோவை ட்ரை பண்ண சொல்லுப்பா. யோ, மோட்டு பத்துல வராங்கய்யா. எப்பவும் போல மோட்டு வைக்கிறதுல சிக்க வச்சிடலாம். என்ன சொல்றியாப்பா? மோட்டுவை சிக்க வைக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? இதுக்கு கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். நகர்ல இருக்கவங்களுக்கு நான் தான் சேவை பண்ணுவேன். என்னாச்சு? வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்பா. என்னடா நடக்குதுங்க? ஏன்டா பண்ற நீங்க சண்டை போடுறீங்க? மோட்டு, நீ வந்து குறுக்க பேசாதமா. சமூக சேவை செய்ய போறது நான் தான். இல்ல, நான் தான் பண்ணுவேன். சமூக சேவை செய்யறதுனா உங்களுக்கு எனக்கு தான் பிடிக்கும். எனக்கு சமூக சேவை சமூசா இது ரெண்டுமே என்ன விட்டா வேற யாருமே கிடையாது. எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அடே மோட்டு, முதல்ல அது என்ன ஏதுனாவது கேட்டுக்கலாம் இல்ல? மோட்டு இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன்பா. மோட்டு என் அன்பான நண்பா, என் தம்பி மாதிரி. அது மட்டும் இல்லாம மோட்டு மாதிரி சமூக சேவை பண்ண யாராலையும் முடியாதுபா. மண்டபையில ஏன்டா பப்ளிக் பூத் பாக்கன? போ மோட்டு, என் அன்பான நண்பா, இன்னையில இருந்து நீ ஒரு பப்ளிக் போன் பூத்தா மாறிட்ட. ஒரு வாரம் வரைக்கும் நீ எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ போன் சர்வீஸ கொடுக்க போறப்பா. நகரை சேர்ந்தவங்க இந்த உலகத்துல எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் ஃப்ரீயா கால் பண்ணலாம்பா. என்ன இது? என்னோட ஃப்ரெண்ட எதுக்காக இப்படி எல்லாம் மாத்துனீங்க? உடனடியா இத கழட்டுங்க. ஒரு வாரம் முடிகிற வரைக்கும் இதை யாராலையும் கழட்ட முடியாதுப்பா. ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை உங்களால எடுக்க முடியும்பா. நான் உடனே எங்க இருந்து போய் நம்ம ஒட்டுமொத்த பொறுப்புரை நகருக்கு இதை பத்தி சொல்லிட்டு வந்துடுறேனப்பா. அப்பா, தப்பிச்சேன். முதல் சமூக சேவையை இந்த பூசணிக்கா மண்டை இருந்து ஆரம்பிக்க. வாய்கடா கிளி மூக்கா, கொடப்பலகா மூக்கா, வாய்கடா சோம்பேறிக்கு சோறு வித்தவனே. பாத்தியா மோட்டு, அந்த கசிட்டேராம் நாலா பக்கமும் போஸ்டா ஒட்டி வச்சிருக்கான். அவனை நிச்சயமா நாம சும்மாவே விடக்கூடாது மோட்டு. மோட்டு அங்க இருக்காங்க பாரு. அட பாவிகளா. எக்ஸ்கியூஸ் மீ. அண்ணே அண்ணே பேக்சர் அண்ணே, எக்ஸ்கியூஸ் மீ போன் பண்றதுக்கு முன்னால எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? போன் போத்துக்கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்க முடியாது. இது ஃப்ரீ போன் தானே. அப்புறம் நான் எதுக்கு கேட்கணும்? அமெரிக்கால இருக்கிற என் மம்மிக்கு நான் கால் பண்ணி பேச போறேன். 2 பேரும் வாயை மூடிட்டு நில்லுங்க. லைன் கிடைச்சிருச்சு. ஹலோ மம்மி, நான் தான் பேசுறேன். உங்க ராஜு பேசுறேன். எப்படி இருக்கீங்க மம்மி? என்ன நீங்க சமைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பரவாயில்ல மம்மி, நீங்க சமைச்சு முடிங்க. அது வரைக்கும் நான் லைன்ல இருக்கேன். லைன்ல இருக்கேன்னு சொன்னா அவங்க போய் வேலையை முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் நான் லைன்ல இருக்கணும்னு அர்த்தம். அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். என்ன ஒரு 1-2 மணி நேரத்துல நான் போதே. என்னது 1-2 மணி நேரமா? அவ்வளவு நேரம் என்னோட நண்பன் இங்க நின்னுகிட்டு இருக்க மாட்டான் சார். அது அவனுக்கு பிடிக்காது. இது பப்ளிக் போன் தானே, நிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு சேவை பண்றதுக்கு தானே இது. முதல்ல நீ கிளம்பு. சரி, இந்த கேப்ல போன் பண்ணிடலாம். சிங்கம் சார், ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க, உடனே வாங்க. முதல்ல எங்க வரணும் அது சொல்லு பத்துலு. நீங்க நல்லா இருங்க சார். பாவம், ரிசீவரை வச்சிட்டாரு. வந்துரு மோட்டு, ஓடிடலாம். நான் வந்துடுறேன். ஏய் இல்லங்கடா, போய் அனுப்பி வைக்கிறேன். விட மாட்டேன். என்ன பண்ற பாருங்க. எங்க வரணும்னு இவன் சொல்லாம வச்சுட்டான். இப்ப எங்க போறது, எப்படி போறது? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? அத்தை கேட்டதா சொல்லு. பாட்டி, ஐயோ பாட்டிக்கு சின்ன வயசு என்னாச்சு? இந்த வயசுல நிலைமைய பாத்துக்கலாம். அந்த பூசணிக்கா மண்டையில பல்ராம் நாயுடு சேர்த்து இப்படி ஆக்கிட்டாங்க. இங்க பாத்தீங்களா சார், இந்த கூட்டம் நிக்கிறது பூராமே இந்த போன் பண்றதுக்காக தான் சார். கடந்த 6 மணி நேரமா இவனை பாத்ரூம் கூட போக விடல. இந்த என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாரும் மரியாதையா பின்னாடி போங்க. கடவுளே, அவங்க எனக்கு போன் பண்ணி வர சொன்னாங்க. இப்ப எங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க?
போஷ் போஷ் விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம மோட்டு மொபைலா மாறிட்டானா? யாரா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் ஐஎஸ்டி பிசிஓ லோக்கல் எல்லாமே ஃப்ரீயா. நாம போலாமா பாஸ்? கேள்விப்பட்டேன். வாங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மோட்டு மொபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன மோட்டு பத்துலோ, 2 பேரும் எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் ஒரே ஒரு இன்டர்நேஷனல் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். டேய் குட்டா புர்புரி நகர் பூராவே என் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியாடா மண்ட பையல? மோட்டு அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. அந்த மரத்துக்கு பின்னாடி போ. வா மோட்டோ, ஆபீசர் சொல்லிட்டாரு. நீங்க யாரோ யார் பெத்த பிள்ளையோ காப்பாத்திட்டீங்க. If you don't mind, மோட்டு, நான் ஒரே ஒரு கால் பண்ணலாமா? இல்ல வேண்டாம், நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். சரி, ஓகே. அப்ப அந்த கூட்டத்தை திரும்பவும் வர சொல்றேன். அவங்க ஒரு காலில் 1000 கால் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நீயே கால் பண்ணிக்கோ சீக்கிரம். ஹலோ, நான் மோட்டு மொபைல் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க முச்சத்தான் தானே பேசுறது? ஆமாமா, நான் தான் பேசுறேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. உன் முகம் பாக்குறதுக்கு காக்காவோட மூக்கு மாதிரி மட்டமா இருக்கு. அப்புறம் உன்னோட உடம்பு குரங்கோட வால் மாதிரி இருக்கு. கண்ணு பூனை மாதிரி இருக்கு. அப்புறம் காது யானை காது மாதிரி பெருசா இருக்கு. எவ்வளவு தைரியம் உனக்கு? யாருடா நீ? அங்கே இரு. உன்னை நான் விட மாட்டேன். இதோ வரேன். வாங்க. எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. மோட்டு மொபைல் எங்கன்னு கேட்டா போதும். இங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட கரெக்டா சொல்லிடுவாங்க. டேய் குட்டா, அந்த ரவுடியை நீ மிரட்டிட்டு என் பேரை ஏன்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மண்ட பையல? அச்சச்சோ, சாரி, வெரி சாரி மோட்டு. இப்ப அந்த மீச வச்ச டான் உனக்கு தண்டனை காட்டான் காமிப்பான். உன்னோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி நேரா உன்னை அந்த கடவுள் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சிடுமா. பாய் மோட்டு. இல்லடா, நீ எங்க போனாலும் நாங்க உன்னை விட மாட்டோம். மீச வச்ச டான் சார், என்ன காப்பாத்துங்க. அந்த மோட்டு என்ன அடிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். குட்டா இருக்கனா? நான் ரொம்ப குள்ளமா இருக்கேனா? நீ எதை பத்தி கவலைப்படாத ஜான். நான் அந்த மோட்டு மொபைல தான் தேடிக்கிட்டு இருக்கேன். மோட்டோ, இங்க இருந்து ஓடுறதுதான் உனக்கு எனக்கு நல்லது. அந்த மீச வச்சவனும் பெரிய டான் தான். அவன் தான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கான். ஓடிடு மோட்டோ. வர நாட்டுல ரவுடி பசங்க தொல்லை தாங்க முடியல மோட்டோ. பின்னாடி ஆளுங்க, முன்னாடி ஆளுங்க. முதல்ல என் பழைய கணக்கடா தீர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணனாலும் பண்ணுங்க. லெஃப்ட் ரைட் தூக்குங்கடா அவனை. போடுங்க. என்ன டாக்டர் ஜட்கா சார், எதுக்காக மோட்டோ இப்படி தேவையில்லாம மாட்டி விட்டீங்க? அவன் உடம்புல இருந்து போன் செட்டப்ப வெளியில எடுக்கிறதுக்கு என்ன நல்லா பண்ணணும்? சீக்கிரம் தயவு செஞ்சு சொல்லுங்க. பத்துலு, என் அன்பு நண்பா, ஏன் டென்ஷன் ஆகுற? அந்த சூட்டை கழட்ட முடியாது. ஆனா எக்ஸ்சேஞ்ச் வேணா பண்ணலாம்ப்பா. மோட்டோவோட முதுகுல ஒரு ரெட் பட்டன் இருக்கு. அதை அழுத்தினா அந்த சூட்டை வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்ப்பா. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணா இன்னொருத்தர் உடம்புல அந்த சூட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அந்த ரெட் பட்டனை பிடிச்சு அழுத்துறதுனால அந்த போன் சூட்டு மோட்டோவோட உடம்புல இருந்து கழண்டு வந்து அந்த ரெட் பட்டனை அழுத்துறவங்க உடம்புல தானாவே வந்து ஃபிக்ஸ் ஆயிடும்பா. என்ன புரிஞ்சுதா? சொல்லுமா. ஓகே டாக்டர் ஜட்கா சார், ரொம்ப நன்றி. மோட்டோ, முதுகுல இருக்கிற ரெட் கலர் பட்டனை காப்பாத்திக்க. அதை மட்டும் யாராவது அழுத்துனாங்கன்னா நீ டபால்னு வெடிச்சிருவேன் மோட்டோ. சொல்றத ஞாபகம் வச்சுக்க. மோட்டு மட்டும் பிளாஸ்ட் ஆயிட்டானா அப்புறம் என்ன அவன் தொந்தரவு பண்ணவே முடியாது. மோட்டோ, சூப்பர் குத்து போடு. அப்புறம் ராஜேஷ் கண்ணு. வர இந்த மோட்டு போறத பார்த்தா என் பிளானையே கெடுத்துடுவான் போல இருக்கே. டேய் மோட்டோ, இந்திரா ஜான், ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். சீக்கிரமா வந்து இந்த பட்டனை அழுத்திடு. தயவு செஞ்சு அழுத்தாதீங்க. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லையே. பத்துலு எதுக்காக தானாவே அவன் ஃப்ரெண்டை என்கிட்ட மாட்டி விட பார்த்தான்? நல்ல காரியம் பண்ணடா நண்பா. நண்பர்களே, பப்ளிக் பூத் தயாரா இருக்கு. சீக்கிரமா போய் எல்லாம் ஃப்ரீ கால் பண்ணுங்க. ஓகே, எஸ்டி ஐஎஸ்டி எல்லாமே ஃப்ரீ.
இப்ப வா நம்ம கணக்க தீர்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. எனக்கு பிரச்சனை அந்த போனோட மட்டும்தான். உன் கூட எனக்கு பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் அந்த ஜானை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவனை பிடிங்க, இவனை விடாதீங்க. போன் பேசணும், நான் தான் முதல்ல பேசுவேன். விடாதீங்க, நான் பேசணும். தயவு செஞ்சு இந்த கழட்ட உதவி பண்ணுங்க ப்ளீஸ். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னோட அன்பான எதிரியே ஜான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. இப்ப இதுல ஏற்கனவே 1 வருஷத்துக்கான ரீசார்ஜ் பண்ணிட்டேன். அதனால 1 வருஷத்துக்கு இந்த சூட்டு உன் உடம்புல தான் இருக்கும்.